ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா URUSD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணி இது பண்ணது தான். நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த சார்ட்டு தான். நான் போஸ்ட் பண்ணுறப்ப இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? இப்போ டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இந்த ட்ரேடு வந்து வின் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா URUSDயில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து சார்ட்டை வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இங்கே நமக்கு வந்து ஒரு BOS வந்து கிடைக்கும். இங்கே இது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா மைன்யூட்டாக எடுத்துருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த ஆர்டர் பிளாக்லேயே வந்து மார்க்கெட் ரீச் ஆகுது, சரிங்களா? மார்க்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம கொஞ்சம் வீடியோஸை வந்து இன்னும் நல்லா வந்து ஷார்ப்பாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்னும் வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுமோ, லைவில் நீங்கள் எப்படி பார்க்கணுமோ அதை நான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து காப்பி கேட் மாதிரி அப்படியே சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா நீங்கள் டைவர்ஜென்ஸ் எடுக்கணும், சரிங்களா? டைவர்ஜென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு மேஜராக எடுக்கிறது பார்த்திங்கன்னா EUR, கிராஸ் பார்த்தோம்னா GBP, சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம இறங்கிடலாம். இப்போ மெயினான ஒரு மேட்ரு எதுக்கு நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரேடில் என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து EUR அப்படின்னா நம்ம வந்து DXYயை வந்து கிராஸ் பண்ணலாம், சரிங்களா? அது வந்து மேஜரு. DXYயோடு இது பண்ணிங்கன்னா இன்னும் அக்யூரசி நல்லாயிருக்கும். பட் ஸ்டார்டிங்லேயே வந்து DXY கூட உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு வந்து GBPயில் பண்ணுறேன். பட் DXY இன்னும் சாலிடாக இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் பிளாக் தான் நம்ம வந்து எடுக்கிறோம், இல்லைங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கில் நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், இப்படி வந்து மார்க் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, இந்த இதுக்கு தான் வந்து நமக்கு டைவர்ஜென்ஸ் கரெக்டாக இதாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டிலில் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். சேம் கேண்டில் மேலே வந்து இப்படி போயிடுக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கா அப்படின்னா வந்து டைவர்ஜென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது, சரிங்களா? இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா IRL, சரிங்களா? IRL அப்படின்னா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதில் வந்து நம்ம வந்து எக்ஸ் பாயிண்ட் எடுக்க மாட்டோம், சரிங்களா? நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். அதில் எக்ஸ்டர்னல் எடுக்க மாட்டோம். அதில் வந்து மொமெண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும், சரிங்களா? மொமெண்டம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும்தான் வந்து ரேஞ்ச் லாக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ரேஞ்ச் லாக் அப்படின்றத சொல்லி இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து போடுவோம். அதில் டிஸ்கவுண்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேலிட் டேட் இன்னும் வந்து நமக்கு நல்லா வந்து வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சார் அவ்வளோதானா இவ்வளோதானா அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அந்த IRL மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தான் நம்ம எடுப்போம், சரிங்களா? அப்படி எடுக்கிறப்ப அந்த ஃபேர் வேல்யூ கேப்பு மேலே ஏதாவது உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்குன்னா அதை வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து இதை SMTயோட மிங்கிள் பண்ணுறப்ப நமக்கு என்ன விஷயம் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சோச் வந்து நமக்கு வேணும், இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம்க்கு இது பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து சொல்ல போகிற இந்த மெயின் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த கில் ஜோன்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த ஏஷியன் கில் ஜோன்ஸு, லண்டன் கில் ஜோன்ஸு, அப்புறம் நியூயார்க் கில் ஜோன்ஸ், இந்த கில் ஜோன்ஸில் வந்து எடுங்க, அக்யூரசி நல்லாயிருக்கும், சரிங்களா? சார் கில் ஜோன்ஸில் எனக்கு என்ட்ரி வரல, அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னா கில் ஜோன்ஸில் வந்து இன்னொரு என்ட்ரி கன்ஃபார்ம் வந்து கொடுக்கும் மார்க்கெட்டு எப்பவுமே, சரிங்களா? அதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு புஷ்ஷோட மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பம்ப் வந்து கொடுக்குது. பட் இந்த இடத்துல என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விடிட்டி, சரிங்களா? லிக்விடிட்டி சார் அது எப்படி நீங்கள் லிக்விடிட்டின்னு சொல்கிறீங்கன்னா, இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு மார்க்கிங்ஸை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு ஹையை இன்னொரு ஹை எடுக்கலினாலே அது வந்து லிக்விடிட்டி. மார்க்கெட் என்ன பண்ணுது, அடுத்த மூமெண்ட்டே வந்து மார்க்கெட்
டைரெக்டாக உங்களுக்கு டிகிரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் போனது. ஏன்னா இங்கேருந்து ஏன் வந்து இங்கே திரும்பாமல் ஏன் சார் இங்கேருந்து திரும்புது அப்படின்னா, இங்கே ஒரு ஓபி நமக்கு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அதுலேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ஸ்வைன்னு கீழே இறங்க ஆரம்பிக்குது. சரிங்களா? மறுபடியும் மேலே இன்னும் கொஞ்சம் இம்பல்ஸாக போயிட்டு, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மூக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் கன்ஃபார்ம் நடக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டோட அந்த ஹையும் லோவும் தான் அந்த லண்டன் கில் ஜோன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த செஷன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, இந்த செஷனில் தான் உங்களுக்கு வந்து ஒரு டேவோட ஹையும் லோவும் க்ரியேட் ஆகும். சரிங்களா? அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மூவ்ஸை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே வந்து வேலை முடிஞ்சுது. சரிங்களா? சார் அப்போ நம்ம வந்து இங்கே கவுண்டர் எடுக்கலாமா அப்படின்னா, அது உங்களுடைய ஓன் இது தான். சரிங்களா? ஆஃப் ரிஸ்க் வச்சு இந்த இடத்துல கவுண்டர் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் வந்து இது இங்கே என்ன அப்படின்னா, ப்ரெசென்ட்டில் நம்ம கவுண்டருக்கு வந்து பிளான் பண்ணல. நம்ம எய்ம் பண்ணுறது பார்த்தோம்னா ப்ரோ ட்ரெண்டுக்கு வந்து எய்ம் பண்ணிருக்கோம். ஏன்னா சின்ன மூவா பெரிய மூவான்னு கேட்குறப்போ அது உங்களுடைய விருப்பம் தான், ஓன் தான். சரிங்களா? இந்த இடத்துல இப்படி ஜூம் அவுட்டில் பார்க்குறப்பே ஏஷியன் லிக்விடிட்டி வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஏஷியன் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து தூக்கிடுச்சு அப்படின்றத நம்ம வந்து ஒரு மார்க்கிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு இதாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது எழுதிக்கணும். சரிங்களா? ஏஷியன் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து தூக்கிட்டு மார்க்கெட் அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னா, இம்பல்ஸாக மேலே போய் உடைக்குது. சரிங்களா? மேலே போய் உடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் வந்து ஒரு ஓபியில் ரியாக்ட் ஆகி கீழே அப்பில் வருது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏஷியனில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம், லண்டனும் நியூயார்க்கும் ட்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ அதுக்கும் நம்ம வந்து ஒரு இது கொடுத்துடலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏஷியன் லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? எல்லா ட்ரேட்லேயும் போயிட்டு ஏஷியன் வந்து மார்க்கெட் எடுக்கும் அப்படின்றது பாயிண்ட்டே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து பவர் கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இங்கே பட்டு வந்து தெரிஞ்சு போயிருக்குது. ஏஷியனில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து எடுக்காமல் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை மாற்றுறோம். சரிங்களா? 15 மினிட்ஸுக்கு மாற்றிட்டு இந்த இடத்துல என்ன வந்து தெரியுது அப்படின்னா, ஸ்வீப்பு சிஹெச். சரிங்களா? ஸ்வீப்பு சிஹெச் இதுவே வந்து என்ட்ரி பாயிண்ட் தான். சரிங்களா? இது வந்து ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுவாங்க. இங்கேயே வந்து என்ட்ரி ஆகிட்டு இங்கே வந்து எஸ்எல் வைப்பாங்க. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளாம் கொஞ்சம் ஆர்டர் பிளாக் ட்ரேடர்ஸ் இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஆர்டர் வந்து எடுத்துருச்சான்னு நான் எப்படிச்சா தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கொஷின் வரும். 1 மினிட் தான். சரிங்களா? ஏன்னா செஷன் ட்ரேடு அப்படின்றப்போ நம்ம வந்து இன்னும் வந்து கம்மியாக போகிறதுலையும் நமக்கு வந்து தப்பு இல்லை. சரிங்களா? அது அப்படி தான் இருக்கும் செஷன் ட்ரேடு. 1 மினிட்டு செஷன் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. செஷன் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு என்ன பண்ணுது மார்க்கெட்டு, ஒரு ஸ்வீப்பு, ஒரு சிஹெச். சரிங்களா? டைரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்குது. ஒரு ஸ்வீப்பு சிஹெச்சை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிக்கலாம், செஷனில் ஒரு என்ட்ரியை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே வைக்கிறதுனாலும் உங்களுடைய ஃபேவர் தான். இல்லை சார் எனக்கு வந்து மேலே வைக்கிறதுனாலும் அது உங்களுடைய ஃபேவர் தான். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம 1 ஹவருக்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1 ஹவரில் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வைக்கணும் ஏசல். சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு லேண்டிங் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை நான் வந்து செஷனுக்கு வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வெளியே வரதுக்கான வழியை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இது பண்ணுறோன்னா நம்ம இங்கே வைக்கிறோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வேலிடேட் ஆகணும் அப்படின்னா ஓபிக்கு மேலே உங்களுக்கு ஒரு லோ இருக்குது. அதுதான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு என்ட்ரி வந்து கோல்டில் இன்றைக்கி பார்த்தேன். சரிங்களா? இது வந்து டோட்டலாக வந்து அடிச்சு நொறுக்கிடுச்சு. இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கும், சார் அடுத்தது நம்ம வந்து செஷனில் இதே மாதிரி பார்க்கணுமா அப்படின்னா, இதே மாதிரி பார்த்து நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம இப்போ டார்கெட் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸு. சரிங்களா? ஒரு 4 ஹவர்ஸோட ஆர்டர் பிளாக்கு வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வைக்கிறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பாயிண்ட்டு. சரிங்களா? எங்கேருந்து இது எங்கே போகுது, இதுதான் வந்து மெயினாக நீங்கள் மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டியது. அதில் வந்து ஏஷியன் லோ எடுத்துருக்குது அப்படின்னா இன்னும் நல்லா நமக்கு வந்து பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த இடத்துல இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஒரு வேளை இது வந்து மிஸ் ஆகுது, இவன் ஏஷியன் லோவை எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படின்னு வந்து அடம் பிடிக்கிறான் அப்படின்னா அடுத்த ஆர்டர் பிளாக்கில் இது வந்து வரப்போகுது. சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வரப்போகுது. அதுக்கு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறதுனாலும் மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து இஷ்யூ இல்லை.
பார்த்தீங்களா, இது வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இதாகுது. இங்கே வந்து இப்போ வந்து ஒரு சின்ன கொஸ்டின், இங்கே ஒர்க் ஆகுமா இங்கே ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஏஷியன் லோவை எடுத்துகிட்டு வந்துருக்கிறதுனால மேக்ஸிமம் ஒர்க்கிங் பாயிண்ட் வந்து இதுதான். சரிங்களா, இந்த இடத்துல ஏன் சார் ஒர்க் ஆகாது அப்படின்னா ஏஷியன் லிக்விடிட்டி அப்படின்றது நம்ம மட்டும் இல்லை, நிறைய ட்ரேடர்ஸ் வந்து எய்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தது நான் ஒரு இதையும் வந்து போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா, இதுதான் வந்து பாயிண்ட்டு. இப்போ வந்து இதில் எனக்கு என்ன சார் வந்திருக்கு அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு ஏதாவது நமக்கு வேலிடேட் ஆகி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஒரு லோ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்குதா இல்லை வந்து ஹையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குதா அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு அதே தான் போகுது. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் பிளாக்கில் நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை வச்சு இறங்குறப்ப நமக்கு அந்த விஷயங்கள் தேவையில்லை அப்படின்றத நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே அதெல்லாம் வந்து நடக்கும். சரிங்களா, இதுவும் வந்து சேம் எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு என்ட்ரியை வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி இங்கே ஒரு என்ட்ரி நம்ம போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு என்ட்ரி. சரிங்களா, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு டிபி. ஓகேங்களா, இப்போ வந்து மார்க்கெட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் ஒரு லிக்விடிட்டிக்குள்ளே இறங்குதா, மறுபடியும் இதே தான் மார்க்கெட் வந்து எகெயின் அண்ட் எகெயின் உங்களுக்கு இதே தான் வந்து ரிப்பீட் பண்ண போகுது. சரிங்களா, இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம எல்லோரும் வந்து ட்ரேட் பண்ணுறப்ப உங்கள் மைண்டில் ஓடுறது, நான் ஏன் இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே வரதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இது கிடைக்குது, அது கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து எஸ்எல் வாங்கும். ஏன்னா இது வந்து கவுண்டர் ட்ரேடு, இது வந்து ப்ரோ ட்ரேடு. மேக்ஸிமம் வந்து ப்ரோவை மட்டுமே பிக் பண்ணுங்கள், கவுண்டரை பிக் பண்ணாதீங்க. சரிங்களா, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து சார்ட்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி எதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட்ஸில் கேளுங்க. மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து நம்ம சேனல்லே ஃபேக்காக வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்காமல் நம்மக்கிட்டே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.